அமெரிக்கால ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க அமெரிக்காக்கு புதுசா வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்ட் தான் பார்ப்போம். நாம இருக்க அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1400 இருந்து 1800 வரைக்கும் வரும். பிளஸ் இது கூட மெயின்டெனன்ஸ் ஒரு $100 இருந்து $150 வரும். இது இல்லாம கரண்ட் பில்லு, தண்ணி இதெல்லாம் சேர்த்து ஒரு $150 வரும். இதுக்கு அடுத்தது முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்மளோட கார் எக்ஸ்பென்ஸ் தான். கார் இல்லாம அமெரிக்கால எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா கார் மஸ்ட். மினிமம் ஒரு சிடான், சின்ன சிடான் ஒரு ரெண்டட் காராவது போவோம். அதுக்கு சார்ஜஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா $600 இருந்து $700 இன்க்ளூடிங் இன்சூரன்ஸோட வந்துரும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டு கிராசரிஸ் $400 to $600 இந்த ரேஞ்சுக்கு வரும். பிளஸ் அடிஷனலா ஹோட்டல் எக்ஸ்பென்ஸ், அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்து ஒரு $500 வச்சா கூட உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா மினிமம் 3000 இருந்து 3500 வரும். நான் சொல்றது பாத்தீங்கன்னா டெக்சாஸ்ல. இதுவே ஒரு ஸ்டேட்டுக்கும் மாறும், ஒரு சிட்டிக்கும் மாறும். நியூயார்க் மாதிரி சிட்டில, கலிபோர்னியா மாதிரி சிட்டினா இது ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி டெக்சாஸ்ல ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகவும் இருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியா இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு, எது பிரைஸ் கரெக்டா இருக்குன்னு பார்த்து நீங்க கரெக்டா சூஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.